ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? ஸோ பாபா இந்த வார அவ்யக்த முரளியில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லோருக்குமே லட்சியமே ஃபரிஸ்தா ஆகிறது தான். பிராமணனிலிருந்து ஃபரிஸ்தா, ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதை அப்படின்னு பாபா சொல்லுவார். ஸோ இந்த ஃபரிஸ்தா ஆகிறதுக்கு தான் ரொம்ப முயற்சி பண்ணணும். ஸோ ஃபரிஸ்தா அப்படின்னா பூமியிலிருந்து முற்றிலும் விலகி இருக்கணும். பூமியில் நடக்கிற அனைத்து விஷயத்திலிருந்தும் விலகி இருக்கணும். அதுதான் ஃபரிஸ்தா. ஸோ அதனால தான் பாபா சூக்ஷ்மவதனத்திலே இருங்க, சூக்ஷ்மவதனத்தில் சக்தி கொடுத்துட்டு இருப்போம். ஸோ அங்கேயே இருக்கணும், அங்கே தான் பாபா இருப்பார், பாபா கூட பேசிகிட்டு இருக்கலாம். மொத்தத்தில் பறந்துக்கிட்டே இருக்கிறது, அதுதான் பறக்கும் கலை. பூமியில் நம்ம கால், புத்திங்கிற கால் படக்கூடாது. ஸோ அதுக்கு அந்த மாதிரி பயிற்சி பண்ணுறதுக்கு பாபா ஒரு சமிக்ஞை கொடுக்குறார் இந்த அவ்யக்த முரளியில். என்ன அப்படின்னா, அந்த முரளி ஃபுல்லாகவே குழந்தைங்க கடின உழைப்பு பண்ணுறாங்க, அது எனக்கு பிடிக்கல. அந்த கடின உழைப்புக்கு காரணம் தேவையில்லாத வீண் விஷயங்களை கேட்குறது, பார்க்குறது, சிந்தனை பண்ணுறது, செய்கிறது. இதுலேயே அவங்க சோர்ந்து போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பாபாவுக்கு பேசாமல் சாக்கார ரூபம் எடுத்து, ஐயோ குழந்தை இதை பண்ணாதுன்னு சொல்லலான்னு அவருக்கு தோணுதான். ஏன் சொல்லலை அப்படின்னா, அவர் தான் ஆக்காரத்தில் இருக்கிறாரே, நிராகாரத்தில் இருக்கிறாரே இல்லையா? அதாவது சூக்ஷ்ம தேவதையாகவும் பாப்தாதா ரெண்டு பேரும் இல்லையா, அல்லது நிராகாரராக சிவபாபா இருக்கிறார். ஸோ அதனால் வர்றது இல்லையா? அப்போ பாபாவால் வர முடியாதா? கண்டிப்பாக வர முடியும். அதனால தான் சொன்னேன், இது சமிக்ஞை. பாபா விலகி சாட்சியாக பார்க்குறாருன்றது இதுதான். அப்போ அவருக்கு தெரியுது, நான் இப்போ இங்கே இருக்கிறேன், மேலே இருக்கிறேன் அப்படிங்கிறது. குழந்தைங்க கூப்பிட்டால வழியை நான் கீழே போக மாட்டேன். அவர் ஜாலியாக மேலே இருந்து சாட்சியாக பார்க்குறார். நம்மளால் ஏன் பார்க்க முடியல? ஏன்னா நம்ம அந்த மாதிரி நிராகாரராக இருக்கிறோம், ஆக்காரராக இருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்துடுறோம். அதுதான் பிரச்சனை இல்லையா? நான் சூக்ஷ்ம தேவதையாக ஃபரிஸ்தாவாக இருக்கிறேன்றதை மறந்தீங்கன்னா, அல்லது நிராகாரராக பரந்தாமத்தில் பாபாவோட இருக்கிறேன்றதை மறந்தாலே நீங்கள் பூமியில் தான் இருக்க போகிறீங்க. பூமியில் இருக்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறீங்க, கேட்க போகிறீங்க. அப்போ வீண் விஷயத்தை தான் நீங்கள் கிரகிச்சிட்டு இருப்பீங்க. இப்போ வீண் விஷயத்தை எந்த அளவுக்கு கிரகிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாபா கொடுத்த ஞானம் எதுவுமே உங்களுக்கு தாரணையாகாது இல்லையா? அந்த குப்பை ஸ்லைட்டாக உள்ளே வந்துட்டாலே பாபா கொடுத்த ஞானம் எல்லாம் வெளில போயிடும், பாபாவுடைய நினைவும் போயிடும். அப்படியே பாபா கிட்டேருந்து இது வரைக்கும் நீங்கள் பாபா நினைவு செஞ்சு சேர்த்து வச்ச சக்திகள், குணங்கள் எல்லாம் போயிடும் நம்மளை விட்டு. இவ்வளோத்துக்கும் ஒரே ஒரு காரணம்தான், நான் ஃபரிஸ்தாவாக இருக்கிறேன்றதை மறந்தது. நான் பறந்துட்டுருக்கிறேன், நான் என்ன பண்ண முடியும்? இப்போ இறக்குறாங்கல்ல, இறக்கும்போது அந்த ஆவி பேய் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்களும் வெளியில் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அவங்க சொந்தக்காரங்களாம் அழுவாங்க இல்லையா, இறந்தோடனே அந்த உடம்பு விட்டு வெளில வந்தோடனே அவங்க சொந்தக்காரங்க, குழந்தை அனாதையாக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ புத்திசாலியாக இருந்தால் என்னால் தான் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு கம்முன்னு போயிடணும். ஸோ அங்கே உட்காந்துட்டு அதுவும் கதறிட்டு அழுதுட்டு இருக்கும். அப்போ உனக்கு உடம்புலேருந்து விடுதலை கிடச்சிடுச்சு, நீ போக வேண்டியதானே, எதுக்கு இங்கேயே சுற்றின்னு இருக்கிற? அதே தான் பாபா சொல்கிறார், நமக்கு முக்தி கொடுக்கத்தான் வந்திருக்கிறார், ஜீவன் முக்தி இல்லையா? உடம்புல இருந்துக்கிட்டு நீ விடுதலை அடைஞ்ச நிலையில் இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பூமியிலே நீ இருக்கக்கூடாது. உன்னுடைய புத்தி பூமியில் உள்ள விஷயத்தையோ உன் உடல் சார்ந்த விஷயத்தையோ நினைக்கவே கூடாது. ஸோ அப்படி பாபா எப்படி இல்லையா, பாபா அவருக்கு சமமாக்க தானே நம்மளை இருக்கிறாரு இல்லையா, நம்மளை அவருக்கு சமமாக ஆக்கணும். அப்போ அவர் நிராகாரராகவும் ஆக்காரராகவும் தான் இருக்கிறாரு அப்படின்னா நாமளும் மேலே இருக்கணும். அப்போ கீழே எதுவும் நடக்காதா? அது பாட்டுக்கு நடக்கட்டும், நீங்கள் வராதிங்க. ஏன் வரக்கூடாது? நீங்கள் தான் நிராகாரராக இருக்கிறீங்களே, அதை சொல்லிக்கோங்க இல்லையா? கீழே காமத்தை தூண்டக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா, நான் தான் ஆக்காரராச்சு, நான் எப்படி கீழே இருப்பேன்? நான் எப்படி கீழே இருக்கிறத பார்ப்பேன்? முடிஞ்சு போச்சு. கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம் நடக்குதா, நான் தான் ஆக்காரராச்சு இல்லையா? பாபா சொல்லிட்டாரு, நீங்கள் பாபா குழந்தை ஆயிட்டீங்கனாலே செத்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் செத்துட்டீங்க. அப்போ இங்கே உங்களுடைய குடும்பத்தில் யாராவது இறக்குறாங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி இறந்து மேலே இருக்கிறீங்க. ஸோ கீழே எது நடந்தால் உங்களுக்கு என்ன? நீங்கள் பாட்டுக்கு மேலே இருக்க போகிறீங்க. அப்போ உங்களுக்குள்ளே இதை சொல்லிக்கணும், நான் தான் சாக்காரத்தில் இல்லையே, சாக்காரத்தை விட்டு விடுதலை அடைஞ்சிட்டேனே, நான் ஆக்காரத்தில் தானே இருக்கிறேன். ஆக்காரம்னா சூக்ஷ்மலோகம் இல்லையா, ஃபரிஸ்தா உடல். ஸோ ஃபரிஸ்தாவாக தானே இருக்கிறேன். அல்லது நிராகாரராக அந்த சூக்ஷ்ம உடலும் இல்லாமல் வெறும் ஆத்மாவாக தானே இருக்கேன். அது எங்கே இருக்கும்? பரந்தாமத்தில் தானே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லணும்.
அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் கீழே வரமாட்டேன், என்னால் கீழே வர முடியாது, ஏன்னா நான் அங்கே இருக்கிறேன். பாபா எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. அதனால தான் அது சைகைன்னு சொல்கிறது. பாபாவால் முடியும், ஆனால் நமக்கு சைகை கொடுக்குறாரு. நான் இப்படி தானே இருக்கிறேன் இல்லையா, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, என் குழந்தை தான், நான் முரளியில் சொன்னேன், அதை மறந்துட்டீங்க அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் தான் ஆக்காரத்தில் இருக்கிறேனே, நிராகாரத்தில் இருக்கிறேனேன்றார் பாபாவே. அப்புறம் என்ன, அவரை விட உங்களுக்கு என்ன அக்கறை? இது எல்லாம் அவரது தானே, அவரோட குடும்பம் தானே, அவருக்கே இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன? நாமும் மேலே இருக்கணும், சாட்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் பயிற்சியே. கடைசி நேரத்தில் கீழே உள்ள எது ஞாபகம் வந்தாலும் ஃபெயிலுன்றார். இன்னொரு விஷயம் பாருங்களா, ட்ரெயினில் நீங்கள் போகணும், தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேயே இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் இல்லையா? ட்ரெயின் 12 மணிக்கு வருதுன்னா நீங்கள் ஒரு 10 மணிலேருந்தே ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தால் பிரச்சனை இல்லை. அதுவும் 12 மணிக்கு வீட்டிலேருந்து போகிறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா 8 மணிக்கு 7 மணிக்கெலாம் கூட போயிடுவாங்க. அது புத்திசாலித்தனமா? அது 12 மணிக்கு ட்ரெயின், நீங்கள் 11 மணிக்கே வீட்டில் தான் இருக்கிறீங்கன்னா அது புத்திசாலித்தனமா? இல்லை, ட்ரெயின் எப்போ வேணாலும் வரும், வந்தோடனே போனால் நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும். அதே மாதிரி நாம் பரந்தாமத்துக்கு போகணும், அதான் முக்தி இல்லையா? அப்போ முக்திக்கு போகிறதுக்கு பூமியிலேருந்து போகிறது கிட்டையா, சூக்ஷ்மவதனத்துலேருந்து போகிறது கிட்டையா? அப்போ சூக்ஷ்மவதனத்துலேருந்து தான் அது கிட்ட. ஸோ சூக்ஷ்மவதனத்தில் இருக்கிறது நான் ரெடியாக இருக்கிறேன் வர்றதுக்குன்னு அர்த்தம் இல்லையா? பாபா கூப்பிட்டோடனே போகிறதுக்கு அங்கேருந்து தான் நம்ம போக முடியும். நீங்கள் பூமியில் இருக்கிறீங்க அப்படின்னாலே, அதாவது உங்களுடைய புத்தி பூமியில் இருக்குது அப்படின்னாலே, பாபா கூப்பிட்டா போகிறதுக்கு நான் ரெடியாக இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா பூமியில் கவனம் இருந்தால் என்ன அர்த்தம்? பூமியில் உள்ள விஷயங்கள்னால நீங்கள் கட்டப்பட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ பாபா கூப்பிட நீங்கள் போக ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய எண்ணங்கள் வரும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஓ இவ்வளோ கயிறு நம்மளை சுற்றி கட்டி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த கயிறெல்லாம் அறுக்கிறதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, ஈஸ்வரிய மரியாதைன்ற கயிறுனால உன்னை நீ கட்டிட்டன்னா மற்ற பந்தன கயிறுகள் எல்லாம் அருந்துடுன்றார் இல்லை? ஈஸ்வரிய மரியாதை நிறைய இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் நான் ஃபரிஸ்தாவாகவே இருக்கணும், சூக்ஷ்மவதனத்திலே இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ பாபாவுடைய கட்டளை ஸ்ரீமத் அது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தானாகவே இங்கே இருக்கிற விஷயமெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே போவீங்க, பூமியில் உள்ள விஷயம் ஞாபகம் வரும், அதெல்லாம் ஓகே தான். வரும்போதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, நான் தான் மேலே இருக்கிறேன், நான் எப்படி இங்கே வருவேன்? ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இப்படி இந்த டைம் ஃபுல்லாக நான் மேலே தான் இருக்க போகிறேன். அதை தான் பாபா சொல்லுவார் அடிக்கடி. அவ்யக்த முறையில் சொல்லுவார், சாக்கார முறையிலும் சொல்லியிருக்கார். என்னென்னா, உங்களுடைய மனம் எப்போ நினைக்குதோ, எங்கே நினைக்குதோ, எவ்வளவு நேரம் இருக்கணும்னு நினைக்குதோ அவ்வளோ நேரம் உங்களால் உங்கள் மனதை அந்த இடத்துல நிறுத்த முடியணுன்றார். பரந்தாமத்தில் நிற்கணும்னா நிற்கணும், சொர்க்கத்தில் இருக்கணும்னா இருக்கணும், சூக்ஷ்மவதனத்தில் இருக்கணும்னா இருக்கணும். அங்கே தான். இங்கே வேலை செய்ய வரணும், முடித்த உடனே எஸ்கேப் ஆகிடணுன்றார். இந்த பூமியில் வேலை செய்கிறதுக்கு மட்டும் உடலை ஆதாரமாக எடுக்கிறீங்கன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வரைக்கும் உடல்லேருந்து விலகி இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ உடலை விட்டு விலகி இருந்தால் ஒன்று ஃபரிஸ்தாவாக இருப்பீங்க அல்லது பரந்தாமத்தில் இருப்பீங்க. ஆக்சுவலாக சமீபமாக நம்ம ஜென்ரல் வீடியோ கூட உமாராணி பற்றி போட்டிருப்போம். அவங்க கடவுளை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஸோ கடவுளுக்கு எது பிடிக்கும், மக்களை சந்தோஷமாக வச்சுருக்கிறேன், அதனால் நான் மக்களை சந்தோஷமாக வச்சுக்கிறேன், அதாவது அன்னதானம்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதில் சமீபமாக அவங்கள ஏமாற்றி ஒரு அனாதை இல்லம் அவங்கக்கிட்ட இருக்கிறவங்களாம் எடுத்து இவங்கக்கிட்ட விட்டு போயிட்டாங்க திடீர்னு. ஸோ அதில் அங்கே இருந்தவங்கள, அந்த அனாதை இல்லத்தில் இருந்தவங்களை கேட்கும்போது ஒருத்தர் நல்லாவே தெளிவாக இருக்கிறார். 8 வருஷம் முன்னாடி வந்தாராம். எப்படி வந்தாருன்னா, அவர் பீச்சில் நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு போலீஸ்காரர் வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. இல்லைங்க நான் நல்லா தாங்க, இல்லை சும்மா வந்துட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு எடுத்தாந்து இந்த ட்ரஸ்ட்டில் சேர்த்து விட்டு போயிட்டாங்க. இங்கே வந்தால் செம்ம அடி அது இதுன்னு விழுமோ. 8 வருஷமாக அங்கேயே இருக்கிறார் உள்ளேயே. அவர் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கோயம்புத்தூரில் இருக்குது, அவர் சென்னையில் ஒரு ட்ரஸ்ட் இருக்கார். பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் தெரியாது இவர் இங்கே தான் மாட்டிக்கிட்டாருன்னு. ஸோ யாரையும் வெளி உலகமே தெரியாமல் வச்சுருக்கிறாங்க. யாராவது அந்த திருமண நாள் பர்த்டே அப்படின்னு கொண்டாடுறதுக்கு வந்தால் கூட அவங்கக்கிட்டலாம் பேசக்கூட விட மாட்டாங்களாம். அதே மீறி யாராவது பேசுனாங்கன்னா அவங்க போனதுக்கப்புறம் செம்ம அடி விழுமோ. ஸோ இப்படி ஒரு நரகமாகவே இருக்குது. அது எதுக்குன்னா, இப்படி நாங்கள் என்ஜிஓ நடத்துகிறோம் அப்படின்னு கணக்கு காட்டி அந்த டொனேஷன்லாம் வாங்குறதுக்காக வெளிநாட்டில் இருந்தும் ஃபண்ட்ஸ் வரும், பணக்காரங்களாம் கொடுப்பாங்க. ஸோ இதை ஒரு பிஸ்னஸாகவே நிறைய என்ஜிஓ ஃபேக்காக இந்த மாதிரி ஒரு அனாதை இல்லம் இருக்கிறத காட்டி சும்மா ரோட்டில் இருக்கிறவங்களெல்லாம் பிடிச்சி வச்சு கணக்கு காட்டிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்களாம். சரி, அப்படி இந்த குறிப்பிட்ட சகோதரர் 8 வருஷமாக அங்கே இருந்திருக்கிறார். ஸோ அப்புறம் உமாராணி கிட்டே வந்ததுக்கப்புறம் அவங்கள பேட்டி கேட்குறாங்க.
ஸோ அப்போ அவங்கள கேட்குறாங்க, இப்போ உங்களுக்கு வந்து மனைவியெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருக்குதா அப்படின்னு. அப்போ இருந்துச்சு, இப்போ இல்லை அப்படின்றார். ஏன் இல்லைன்னா, இந்த 8 வருஷம் இங்கே இருந்து வாழ்க்கையை வெறுத்து போச்சுன்றார். இப்போ பாருங்களேன், ஒரு இடத்துல இருந்தால் அது கஷ்டமே இருந்தால் கூட அந்த மற்ற விஷயங்கள்லாம் மறக்குது பாருங்கள். அதை தான் மெயினாக சொல்ல வரேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் சூக்ஷ்மவதனத்திலே இருக்கிறீங்க, பரந்தாமத்திலே உங்கள் புத்தி இருக்குது, போக போகிற சொர்க்கத்திலே புத்தி இருக்குது, அதையே சிந்தனை பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னா அது பிடிச்சி போய் இந்த கலியுகத்து பக்கமே வர்றதே உங்களுக்கு பிடிக்காது. உண்மையிலே கலியுகத்தில் துக்கம் தான் இருக்குது, அது ஒரு பக்கம். ஆக்சுவலாக இங்கே துக்கத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கும் ஒரே வழி நீங்கள் மேலே இருக்கிறது தானும் பாபா சொல்கிறார். அப்போ இத்தனை விதத்தில் அது நன்மை இருக்குது. ஸோ இதைத்தான் உங்களுக்குள்ளேயே பேசுங்கன்றார். உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணுன்றார். ஸோ அப்படி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் அலர்ட்டாக இருப்பீங்க. அலர்ட்டாக இருக்கும்போது தான் உங்களுடைய புத்தி அலட்சியத்தினால கீழே வராமல் இருக்கும். கீழே வந்தாலே நம்ம சிக்கிக்குவோம். ஸோ இந்த மாதிரி சமிக்ஞை வந்து பாபா நிறைய முரளியில் கொடுப்பார். கொஞ்சம் அப்படி கவனமாக படிக்கும்போது திடீர்னு தோணும். அதை டைரெக்டாக நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்ல, அவர் பண்ணதை தான் அவர் சொல்கிறார் இல்லையா. நான் எப்படி கீழே வருவேன், நான் தான் மேலே இருக்கிறேனே. சாக்காரத்தில் வந்து பேசணுன்னு தான் தோணுது, கருணை வருது தான், ஆனால் நான் மேலே இருக்கிறேனே அப்படின்னு என்ன சாட்சியாக பார்க்குறேனே, விலகி இருக்கிற சாட்சின்ற ஆசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறேன்றார். நம்மள சொல்கிறார்ல, சாட்சி ஆசனத்திலே நீங்கள் உட்காந்துட்டுருங்கன்னு இதுக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை முரளியில் வந்து இதைத்தான் சொன்னாரே. ஸோ அப்போ அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, கீழே இருக்கிறத பார்த்தா கூட நம்ம தான் வரக்கூடாது, நம்ம தான் அங்கே இருக்கிறோமே அப்படின்னு. ஸோ அதே மாதிரி பயிற்சி நாமும் பண்ணணும். அதுக்கு நீங்கள் உங்களுக்குள்ளே இதை பேசிக்கிட்டே இருக்கணும். குறிப்பாக நமக்கு மிகப்பெரிய எதிரே வீண் விஷயங்களை உள்ளே விடுறது தான். ஸோ பாபா விஷயங்களை நீங்கள் மனதுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருந்தாலே வீண் விஷயம் வராது. மைண்டை ஃப்ரீயாக வைக்கும்போது தான் வீண் விஷயம் வரும். இன்னொன்று, பாபா சொன்ன ஞானம் இதை பற்றிய சிந்தனையில் பிஸியாக இருக்கும்போது நமக்கு வீண் விஷயத்தை சிந்திக்கவே பிடிக்காது. ஏன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது ஒரு ஜாலியாக இருக்கும் ஞானத்தை சிந்தனை பண்ணும்போது. அது இல்லாமல் மனம் புத்தி எல்லாமே விழிப்புணர்வோடு இருக்கும். ஆனால் வீண் விஷயம் வரும்போது மனம் புத்தியிலும் மயங்கும், சோர்ந்து போகும். அதனால தான் பாபா நினைவு வர்றது கிடையாது. ஸோ அப்புறம் இந்த வீண் விஷயம் உள்ளே போய் அந்த குப்பையை வெளியேற்றுறதுக்கே நீங்கள் படாத பாடுபடணும். எதுக்கு குப்பை போடுவானா அப்புறம் வெளியேறலேன்னு கஷ்டப்படுவானே. ஸோ அதுக்கு எந்த நேரமும் பாபாவுடைய ஞானத்தை சிந்தனை பண்ணிகிட்டே இருங்க, அவ்வளவு ஜாலியாக இருக்கும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.